நண்பர்களே வணக்கம். முடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, திருச்சியில் ஒரு 3 நாளைக்கு முன்னால பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. தேசிய கல்விக் கொள்கையை விளக்குகின்ற வகையில் பொதுக்கூட்டம். தேசிய கல்விக் கொள்கையை விளக்குகிற பொதுக்கூட்டம். மக்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை பாஜக விளக்குது. ஏன்னா அவங்க தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரதுக்கு துடிக்கிறாங்க. அவங்க ஆட்சி பண்ற மாநிலத்திலாம் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் தேசிய கல்விக் கொள்கை. அதுக்கு அந்த முயற்சியில மக்கள்கிட்ட தேசிய கல்விக் கொள்கைன்னா என்ன, அது ரொம்ப அவசியம். இந்த மண்ணை சங்கி மண் ஆக்கணும், ஆரிய மண் ஆக்கணும். வட மாநில மாதிரி நம்ம திராவிட மண்ணை குட்டிச்சோறு ஆக்கிடணும். எங்க பார்த்தாலும் ஹிந்தி தான் இருக்கணும், சமஸ்கிருதம் தான் இருக்கணும். சிறுபான்மை மக்கள் எல்லாம் பழி வாங்கப்படணும். ஆரிய அரசியல், சனாதன அரசியல், மனுசுருதி அரசியல் தான் இங்க நடக்கணும் இந்த மண்ணில். அதுக்கு தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை தேவைப்படுது அப்படின்னு அந்த திருச்சியில ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தி அதுல இந்த பாஜக தமிழ்நாட்டில் ஒரு புறம்போக்கு பொறிப்பையும் அந்த தலைவராக பாருங்க, ஒரு ஃப்ராடு, அந்த கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா, அந்த பரதேஷ் பையன், ஆரதுரா ஃபைனான்ஸ் நம்பர் 1 அக்யூஸ்டுக்கிறான்ல, வாய் திறந்தா பொய் மட்டும் தான் பேசுவான். டூப் போலீஸ், மாமூல் வாங்குற போலீஸ், ரவுடி போலீஸ். அவனை ரவுடின்லாம் கூட சொல்ல முடியாது, அவ்வளவு வருத்து கிடையாது. பேவர்சி போலீஸ், பொறுக்கி போலீஸ். அவன் அங்க அப்ப அவன் போலீஸா இருக்கும்போது மரியாதைக்குரிய மதசார்பற்ற ஜனதா தள கட்சியினுடைய தலைவர் குமாரசாமி கவுடா அவர்கள் அங்க சிஎம். அப்ப அவர் தான் அடிச்சு துரத்தினார். இவன் அண்ணாமலையை சொல்றேன், அந்த பொறுக்கி பையனை, அந்த அண்ணாமலைக்கிறான்ல, அவன் வாய் தந்தா பொய்யா பேசுறானே, பொய் தான் பேசுறது. அவன் அந்த கூட்டத்தில் பேசினான். அவன் கூட இந்த நாய் வண்டி எச் ராஜா, அப்புறமா எங்க அக்கா உலக அழகி இந்தி இசை திருமதி இந்தி இசை, அதான் அந்த தெலுங்கானா பாண்டிச்சேரி 2 மாநில கவர்னரா இருந்தாங்களே, ஆமா தெரிதல் யாருன்னு, ஆமா அவன் பேர் மாத்தியாச்சு, இந்தி இசை. அப்புறமா பாஜக கோவை சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், இவங்கெல்லாம் பேசினாங்க. அந்த மீட்டிங் நீங்கள்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. அது அவன் பேசும்போது என்ன சொல்றது, அந்த பாஜகனுடைய தலைவர், அந்த பொறுக்கி பையன், அந்த ஃப்ராடு, அந்த கேப் மாதிரி, அவன் அந்த அண்ணாமலைக்கிறான்ல, அவன் என்ன பேசினா நீங்க பார்த்துக்கலாம். அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் அவன் எதுக்காக திருச்சியில் நடத்துறான், தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம் தேச தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், திராவிட மாடல் அரசினுடைய நாயகர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கைகளை ஏத்துக்க மாட்டான்ட்டார். நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதல்வர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஏத்துக்க மாட்டான்ட்டார். அது திராவிட மாடல் அரசு இங்க அனுமதி இல்லைன்ட்டாங்க. அதனாலே நமக்கு தர வேண்டிய எத்தனோ 1000 கோடி கல்விக்கிலிருந்து பல துறைக்கு நமக்கு வர வேண்டிய பணத்தை அவன் நமக்கு கொடுக்கல. அவன் மிரட்டுறான். அந்த தர்மேந்திர பிரதாப் மந்திரி ஒருத்தன் மிரட்டுறான், நீ தேசிய கல்விக் கொள்கையை, நான் சொல்ற தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தினா அவனுக்கு நிதி கொடுப்பான்றான். தளபதி போடான்ட்டார், நான் பாத்துக்கிறேன்ட்டார். சோ அந்த மீட்டிங் எதுக்காக போட்டிருக்க, அண்ணாமலை பரதேஷ் பையா, டே பொறுக்கி பையா, எதுக்கு போட்டுக்கிற அந்த மீட்டிங்க, அந்த தேசிய கல்விக் கொள்கைன்னா என்னன்னு விளக்கறன்னு மீட்டிங் போட்டு அங்க என்ன பேசினான். அவன் தேசிய கல்விக் கொள்கையை பேசவே இல்லைங்க. நீங்க வேணா யூடியூப்ல சோசியல் மீடியால போய் பாருங்க. என்ன சொல்றது, அந்த ஃப்ராடு பையன் அண்ணாமலை, அந்த ப்ராஸ்டியூட்ஸ் அண்ணாமலை, அந்த அந்த பிஜேபி பிம்பு அண்ணாமலை, அவன் தேசிய கல்விக் கொள்கையை பேசல. அவன் பேசுனதெல்லாம் என்னன்னு கேட்டா, திராவிட மாடல் அரச முதலமைச்சரை, அமைச்சர்களை பேசினான். திமுக அமைச்சர்கள் ரவுடிங் ஒன்றான் அவன் பேசினான். திமுக பொறுப்புல இருக்கிறவங்க யாரும் படிக்கலையாம். திமுக பொறுப்புல இருக்கிறவங்க யாருமே படிக்கல. இவன் ஐபிஎஸ் படிச்சிருக்கான், இல்ல ஐபிஎஸ் படிச்சு கிழிச்சிட்டான் பாருங்க. அது சொல்றான், திமுக யாரும் படிக்கல, இவன் தான் பெருசு படிச்சு. அப்படியே பிஜேபி இருக்கிறவன் அத்தனை பேரும் அப்படியே ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஇ, எம்எஸ்சி எல்லாம் அப்படி எல்லாம் அப்படியே பெருசா, அப்படியே ஏரோநாட்டிக்கு எல்லாம் இன்ஜினியர், எல்லாம் அட்வொகேட்ஸ், எல்லாம் டாக்டர்ஸ், எல்லாம் ஹைலி எஜுகேட்டட், எல்லாம் தரட்டு கேட்டுங்க. நான் தான் சொல்றேன், பிஜேபி இருக்கிறதுல யாரு இப்ப எல்லாம் தரட்டு கேட்டுங்க. திமுக பொறுப்புல வரவங்க யாரும் படிக்கலன்றிய லவடிக்கா பால், என்ன சொல்றது, லஞ்சா கொடுக்கா அண்ணாமலை, திமுக இருக்கிறவங்க யாரும் படிக்கலன்றிய
திமுகன்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் உதயமாகாம போயிருந்திருந்தா, அறிஞர் அண்ணா திமுக கட்சி துவங்காம இருந்திருந்தா, 4 முறை 5 முறை தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்காமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்கடா. பேவரசி, லோஃபர், லவடி கபால், டே அண்ணாமலை யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்கின்ற ஒரு தலைவன் இல்லை என்றால் எப்படி பீகார் இருக்குது? இன்னைக்கு எப்படி பீகார் இருக்குது? அந்த கூட மோசமா வந்திருக்கும் தமிழ்நாடு. அந்த தலைவன் கலைஞர்னு ஒரு தலைவன் இந்த மண்ணில் பிறந்து அவர் பல முறை முதலமைச்சராக இருந்த ஆட்சி பொறுப்பு காரணத்தால் தான் இன்னைக்கு எல்லாரும் படிச்சு பெரிய எடுத்திருக்கிறோம். பாடுஸ் பையன் நீ இன்னைக்கு ஐபிஎஸ் படிச்சிருக்கிறதுன்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞருடைய அவர் கொடுத்த இடஒதுக்கீட்டு, அவர் கல்வியில் அவர் பண்ணி கொடுத்த சலுகைகள். அவர் இல்லைன்னா பெரியாராக, அண்ணாவாக, உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கராக அவர் இங்கே இந்த மண்ணிலே வாழ்ந்து அவர் கொண்டு வந்த சட்டங்கள், அவர் நடத்திய அரசியல், அவருடைய புரட்சி தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். நீயும் படிச்சிருக்கிற. நீ என்ன சொல்ற? திமுக யாருக்கும் படிப்பறிவு இல்லைன்னு சொல்லி இந்த பரம்ப சொல்றான். இவன் அரசியலுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கூட ஆகல. 10 வருஷமா 6 வருஷம் 5 வருஷம் கூட நினைக்கிறேன். எனக்கே அரசியல் ஈக்குவல் கிடையாது. நான் 16 வயசுல அரசியல் வந்துட்டேன். சின்ன பையனா அரசியல் வந்துட்டேன். ஓட்டுரிமை இல்லாத போது அரசியல் வந்துட்டேன். மேடை ஏறிட்டேன். பெங்களூர்ல திமுக மேடையில உன்ன மாதிரி பார்த்தா நீ அந்த கர்நாடகா மேடையில கன்னட வேதிக்க ரட்சணா, கன்னட செலுவலி சங்கம், அந்த மேடையில ஏறி கன்னடால சொன்னீங்க தமிழ்நாட்டுக்கு காவேரி தண்ணி விடாத, மேகத்தாட்ட டேம் கட்டுன்னு நீ பேசின. அந்த மேடை இல்ல, சிவாஜி நகர்ல நான் மேடை ஏறினேன். திமுக மேடை. அப்ப அங்க பூஜ்யலிங்கம் இருந்தாரு, சிவசங்கர் இருந்தாரு, வி.டி. சண்முகம் இருந்தாரு. இவங்கெல்லாம் திமுக மாநில செயலாளர்கள். சின்ன குழந்தை பையன் மேடை ஏறியாச்சு. அதனால எனக்கு இருக்கிற அரசியல் சர்வீஸே உனக்கு கிடையாது. என்னுடைய அறந்து போன செருப்புக்கு இல்ல, அதுல இருக்கிற அழுக்கு கூட நீ பரம்ப போய் அண்ணாமலை சமம் கிடையாது. நீ திமுக பத்தி பேசி திமுக வரவங்கலாம் வந்துட்டு படிக்கல, இவன் பெரிய படிச்ச மாதிரி இவன் பேசுறான். அதுல என்ன பேசுறான்னா, இவன் என்னங்க சொல்றது, அதுல என்ன பேசுறான்னா, அங்க அமைச்சரோட பத்தி பேசிட்டு அங்க மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு பத்தி பேசுறான். மாண்புமிகு துணி நூல் கதர் ஹேண்ட்லூஸ் மினிஸ்டர் எங்க சாதனை செம்மன் ராணிப்பேட்டை காந்தி பத்தி பேசுறான். அந்த மண்ணினுடைய மைந்தன் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலை பத்தி பேசுறான். அங்க மலைக்கோட்டை சிங்கம் காவிரி நதிக்கர நாயகன் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே நேரு பத்தி எதனா பேசுவானான்னு பார்த்தேன். அது என்ன தெரியல, அவரை பத்தி அவன் டச்சே பண்ணல. அங்க அவரை பத்தி டச்சே பண்ணல. ஒருவேளை பயந்து விட்டான்னு என்னன்னு தெரியல. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவரு எதுக்கு சளைத்தவர் கிடையாது. அவரை பத்தி பேசுறான். மாண்புமிகு அமைச்சரான ரகுபதி பத்தி பேசுறான். எல்லாரும் பத்தி பேசுறான். ரவுடி என்றான், கேடி என்றான். அதுலயும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பேரை சொல்லடனா அவன் தினம் ஒரு 4 முறையாவது அண்ணன் சேகர் பாபு பேரை, அந்த பொறம்போக்கு பையன் என்ன சொல்றது, அந்த லஞ்சா கொடுக்கா அவன், அந்த அண்ணாமலை ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறையாவது மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு பேரை சொல்லணும். அதே மாதிரி அந்த நாய் வண்டிக்கிறான்ல அந்த எச்சராஜா, அவனும் அவ்வளவுதான் 4-5 முறையாவது அந்த சேகர் பாபு பேர் சொன்னா இவனுங்களுக்கு தூக்கம் வரும், திங்கிற சாப்பாடு செருமான்மையாகும், ஜீரணமாகும். அதான் மாண்புமிகு தமிழகத்துடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர், திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர், கழகத்துடைய மூத்த முன்னணி தலைவர், அருணை மாநகரத்தின் அருணையாளர், அருணையின் செல்வம் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் சென்னையில் நடந்த ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு பேர் சொல்லணும்னா அண்ணாமலைக்கு தூக்கம் வராதுன்னு. அவன் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு பத்தி அவன் பேசுறான். மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு பத்தி என்ன சொல்றான்னா, அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், அவர் ஒரு காலத்துல ரவுடி. யாரே சொல்றான்? அண்ணன் சேகர்பாபு சொல்றான். இந்த பொறுக்கி பையன் சொல்றான். இந்த பாடூஸ் இருக்கிறான்ல, இந்த பாடூஸ் இருக்கான்ல இந்த அண்ணாமலை, அவன் என்ன சொல்றான்னா, அதாவது ரவுடி லிஸ்ட்ல ஒரு பேர் இருந்துச்சான். நான் தொடர்ந்து 2 நாள் இதுதான் பேசிட்டு இருக்கேன். என்ன தொடர்ந்து 2 நாள் இதுதான் பேசினேன். நான் ஒன்னு கேட்கறேன், 90 காலகட்டங்கள்னு சொல்றீங்களா? டே பொறுக்கி புறம்போக்குனா ஐயா, டே எச்ச பொறுக்கி, எந்த ஸ்டேஷன்ல அவரது ரவுடி லிஸ்ட்ல பேர் இருந்துச்சு? எந்த ஸ்டேஷன் கொஞ்சம் சொல்ல. டே அப்போ நீ காலேஜில் எங்கன்னா படிச்சிருந்தியா கூட தெரியல எனக்கு. அப்போ நீ காலேஜில் படிச்சிருந்தியா என்னன்னு கூட தெரியல எனக்கு. இல்ல +2 படிச்சிருந்தியா என்னன்னு தெரியல. அவன் +2 இல்ல +1 படிச்சிருப்ப. அப்போ உனக்கு அரசியலே தெரியாதடா. ரவுடி லிஸ்ட்ல பேர் இருந்துச்சுன்னு சொல்றனா எவ்வளவு பொய் பேசுற மாதிரி ஆதாரங்க தான் அவனுக்கு. ரவுடியாடா? டே அவர் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்.
தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுடன் அமைச்சரவை யார் யார் எந்தெந்த அமைச்சர்னு முடிவு பண்ணும் போது இந்து சமய அறநிலைத்துறை மீது நிறைய கவனம் செலுத்தினார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை மீது நிறைய கவனம் செலுத்தினார். நிறைய கவனம் செலுத்தி நிறைய கோயில் சொத்துக்கள் திருடு போயிருக்குது. எந்த புத்தக பணம் வாடகை வரல, கிலோ கணக்கில் நகைகள் திருடு போயிருக்குது, கோயில் பராமரிப்பு இல்லை. சோ அதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் யாருன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஆன்மீக செம்மலாக இருக்கக்கூடியவர் மாண்புமிகு அண்ணன் பி.கே. சேகர்பாபு அவர்கள். சென்னையில் வட சென்னையில் மாவட்ட செயலாளர். அப்பதான் தலைவர் தளபதி முடிவு பண்ணார், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு இந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் வழங்கினால்தான் இந்த துறை நல்லா இருக்குன்னு அவரை அந்த அமைச்சரா நியமிக்கிறார். நீங்கெல்லாம் டூப்பு பிஜேபிக்கார பசங்க, இந்துத்துவா ராமருன்னு கிருஷ்ணர்னு ஊர் ஏமாத்துற பொறுக்கி பிராடு பசங்க. நீங்க என்ன சொல்ற, சாமி பேரை சொல்லி ஊரே ஏமாத்துறவனுங்க, கோயிலில் பெண்களை கற்பழிக்கிறவனுங்க, பிஜேபி இருக்கிற சாமியார் பசங்க நீங்கெல்லாம். என்ன இவன் அண்ணாமலை மட்டும் யோகியமா? என்ன இவனே பொம்பளை பொறுக்கிதான். இவன் அண்ணாமலையே பொம்பளை பொறுக்கிங்க. இவன் என்னத்த கர்நாடகால இருந்து குமாரசாமி கூட அன்னைக்கு சிஎம் துரத்தினாரு. ஒரு ஆபீசர் பொண்டாட்டி மேல கை வச்சிட்டான். யாருன்னா தெரியுமா இது? ஒரு ஆபீசர் பொண்டாட்டி மேல கை வச்சிட்டான். லாஜில மாற்றான் இவன். இந்த கரண்ட் அடிப்பட்ட காக்கா இவனும் அம்மனமாகறான், அண்ணாமலையும் கூட 6 பெண்கள் அம்மனமா இருக்கிறாங்க. உனக்கு 6 பொண்ணு வேணுமாடா? ஏதோ ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு காமெடியில சொல்வாரு, ஒருத்தனால எந்திரிச்சே நிக்க முடியலையா, அவனுக்கு 4 பொண்டாட்டி கட்டானா. அத்தா அவனுக்கு 6 பேரு, அதுவும் இந்தி காட்சிகளே. அம்மனமா இருந்தா இவனும் அம்மனமாகறான் ஹோட்டல்ல. அப்படிப்பட்ட நல்ல ஃபாரின் சரக்கு போட்டு நீ சாராயத்தை பத்தி நீ பேசுற, நீ பொம்பளை பொறுக்கி, நீ வந்துட்டு அவரை பத்தி நீ பேசுற. நீங்க பிஜேபி இருக்கிறவங்க புள்ள சாமி பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறவனுங்க, கோயில் சொத்தை திருடுறவனுங்க, கோயில் நகை திருடுறவனுங்க. ஆனா மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு உண்மையான ஆன்மீகவாதி. வருஷத்துல 3/4 நாள் சபரிமலைக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்ப சுவாமி பக்தர். அவர் சிறந்த ஆன்மீகவாதி. அவர் கொடுத்தாரு. இன்னைக்கு இந்து சமயத்துல சிறப்பா செயல்படுது. எல்லா கோயிலுக்கு குடமுழக்கு பண்ணி எத்தனை கோயிலுக்கு ரோப்காரு, இன்னைக்கு கும்பாபிஷேகம், எல்லா கோயிலுக்கு அபிஷேகம், கோயில் பண்ணி எல்லாம் திருப்பணி பண்ணி இன்னைக்கு இந்தியாவிலே சிறப்பா இருக்கிறது இந்து சமய அறநிலைத்துறை. சென்னை நம்முடைய தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி, நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல் படி அண்ணன் சேகர்பாபு சிறப்பாக இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்னடா யோகியதை இருக்குது? ரவுடி என்ற காட்டலாமா? நாங்க ரவுடின்னு ரவுடின்னு காட்டினா நீங்களாம் இருப்பீங்களாடா? டேய் ரவுடி, டேய் திமுக ரவுடி இல்ல, அண்ணா திமுகவும் இல்ல, திமுக இல்ல, அண்ணா திமுக இல்ல, எந்த கட்சியும் இல்ல. ஏன்னா எங்களுக்கு எதிர்கட்சி அண்ணா திமுக தான். என்ன சொல்றது, எந்த கட்சியும் இல்ல. பூரா ரவுடி எங்கடா உங்க நீ தலைவராக பாஜக இருக்கிறாங்கடா. டே சினால் பாஸ்டர்ட், பிஜேபி பிம்பு, ரிலேஷன்ஷிப் பிறந்தவனே. டே அண்ணாமலை பூரா ரவுடி. தமிழ்நாட்டில் இருக்கிற பூரா ரவுடி பிஜேபி இருக்கிறான். பூரா கேடி கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி பிஜேபி இருக்கிறான். பூரா செயின் திருடுறவன், தாலி திருடுறவன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன், கொலை பண்றவன், மாமூல் வசூல் பண்றவன், ரவுடி பையன், கட்ட பஞ்சாயத்து பண்றவன் எல்லாம் எங்கடா கேட்டா பிஜேபி இருக்கிறான். திருட்டு பையன்ல இருந்து கஞ்சா விற்கிறவன், அபீன் விற்கிறவன், போலி மதுபானம் பாட்டில் தயாரிக்கிறவன், டூப்ளிகேட் சரக்கு விற்கிறவன், அதான் சொல்றேன் டோட்டல் அக்யூஸ்ட் பிஜேபி இருக்கிறான். எங்கேயோ ஊருக்கு 1-2 இருக்கும் பாவம் வயிற்று பொழப்பு. என்ன பண்ண முடியும்? ஐட்டம் சொல்றாங்கல்ல, ஐட்டங்க விபச்சாரிங்க, அவளுங்களும் எங்க இருக்கிறாங்க கேட்டா ஏதோ ஊருக்கு 1-2 வயிற்று பொழப்பு. 1 கோடி பேர்ல 2 பேர் இருக்க மாட்டாங்கடா வயிற்று பொழப்புக்காக. என்ன சொல்றது, அவளுங்களும் எங்க இருக்கிறாங்க கேட்டா ஐட்டங்களும் எங்கன்னு கேட்டா இவங்கிட்ட தான் இருக்கிறாங்க பிஜேபியில். அந்த ஐட்டங்களை தான் இவன் பிராந்தி ஷாப்புக்கு அனுப்பி தலைவர் தளபதி படத்தை ஒட்ட வச்சான். எங்க வீட்டுக்கு அனுப்பினா ஒரு 7, 8, 9, 10 ஐட்டங்கள் அனுப்பிச்சான் எங்க வீட்டுக்கு. எல்லாம் பார்த்துட்டு சோசியல் மீடியா, அதெல்லாம் நான் ஜாலியாக எடுத்துக்கினேன். எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க, ஐட்டங்கள்லாம் அனுப்பிச்சான், விபச்சாரிகள் அனுப்பிச்சான் எங்க வீட்டுக்கு. அந்த பாஜகனுடைய புடவை கொடுத்து அந்த ஐட்டங்களை கட்டிக்கின்னு குடியாத்தில் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல கவர்மெண்ட் கக்கூஸ் ரூம் இருக்கும், கவர்மெண்ட் கழிவறை இருக்கும். அங்க நின்று நைட்ல போயிறவங்களுக்கெல்லாம் 100-200 கைக்குச்சிகளுக்கு பதார்களை கூட்டு போவோம். அப்படிப்பட்ட விபச்சாரிகளை ஒரு 10 பேர் என் ஊட்டாண்டு கூட அமிச்சான். ஏன்னா வேற யாரும் வருவாங்க, குடும்ப பணிகள்லாம் வரமாட்டாங்க இல்ல, பிராந்தி சாமிக்கோ ஊட்டாண்ட தகராறு பண்றதுக்கெல்லாம். சோ டோட்டல் இப்படிப்பட்ட அக்யூஸ்ட் கேடிங்க ஐட்டங்கள் எல்லாம் உங்க கட்சியில் இருக்காங்க. நீ யாரடா ரவுடின்னு சொல்ற? அவரை பார்த்து ரவுடி என்ற அவர் அழகா சொல்லிட்டாரு. அவன் ஒரு டுபாகூர் போலீஸ். அவன் நீ ஒரு டுபாகூர் போலீஸ் அழகா சொல்லிட்டாரு.
டுபாக் ஒரு என்ன சொல்றது ஃப்ராடு கிரிமினல் பொறுக்கி போலீஸா இருந்தாங்க. போலீஸ்னா சல்யூட், ராயல் சல்யூட் போலீஸ். அதுல இந்தியாவிலே சிறந்த போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ். ஒருத்தன் கொலை பண்றான சிஎம் சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த 24 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ஒருத்தன் கொலை பண்ண பிடிக்கிறாங்க. இன்னைக்கு எங்க தமிழ்நாடு போலீஸ் சிறந்த போலீஸ். நீ போலீஸா இருந்தான்னு சொல்லி தமிழ்நாட்டை சொல்லாதரா. எங்க தமிழ்நாடு போலீஸுக்கு அது ஈழ்வாயிடும். இன்னைக்கு சூப்பர் எங்க தமிழ்நாடு போலீஸ். நீ ஒரு கேவலமான போலீஸா இருந்தா கர்நாடகாவில் இருந்த நல்ல வேலை தமிழ்நாட்டில் இருக்கலையே. அதான் நான் சேகர் பாபு சொன்னார், உனக்கு பதில் சொல்ல தெரியல. உனக்கு பதில் சொல்ல தெரியல. இன்னைக்கு போயிட்டு இப்தார் நிகழ்ச்சி நோன்பு கஞ்சி குடிக்கிட்டு போயிருந்த சந்தோஷம் போக வேண்டிதான். அதை பொறுக்கி போய் எச்சராஜா கூண்டு போக வேண்டியது தானே. அங்க இருக்கிற இஸ்லாமர்லாம் அவனை அச்சே சாவிச்சுட்டு இருப்பாங்க. அவன் தான் வரல இல்ல வரமாட்டான். அவன் தான் எங்க போனாலும் இஸ்லாமர்கள்ட்ட சண்டைக்கு போறான், அலோலியான் போய் சண்டைக்கு போறான். அவன் ஒருத்தன் போடுறா உன்னையும் உன் கட்சியை முடிக்கிறதுக்கு. நீ அவரை சொல்ற அண்ணன் சேகர் பாபு அவரை ஃபுல்லா குறை சொல்லி அவரை பேசுறான். அவர் நச்சுன்னு ஒரே அடி அடிச்சுட்டு போயினேன்ட்டார். அந்த நாய் வண்டி ராஜா அண்ணன் சேகர் பாபு சொல்லிட்டார். நாய் வண்டி ராஜா அந்த சேகர் பாபு தெளிவா சொல்லிட்டார். ஆடாட அது இந்த தமிழ்நாடு குறிச்சு ஒரு 7.5 முடிஞ்சு போச்சு. அடுத்து யாரை பத்தி பேசுறான்னு கேட்டா எங்க ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக பணியாற்றி கொண்டிருந்த இந்திய ராணிப்பேட்டை மாவட்ட திமுக செயலாளர், துணிநூல் மற்றும் கதர்துறை ஹேண்ட்லூம் மினிஸ்டர் சாதனை செம்மல் அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி பத்தி பேசுறான். அவரு 90 அவரு குண்டாஸ்ல இருந்தாரு. சாராய் கேஸ்ல நாங்க பார்த்தா நீ என்ன விளக்கு பிடிச்சு பாத்தியா? டே ப்ராஸ்டியூஷன், டே பிஜேபி பிம்ப் அண்ணாமலை, சாதனை செம்மல் அண்ணன் காந்தி குண்டாஸ்ல தானே நீ விளக்கு பிடிச்சு பாத்தியாடா? டேய் நீ விளக்கு பிடிச்சு பார்த்த? எவ்வளவு பெரிய தலைவர். அன்னைக்கு அதிமுக நடக்குமுறை ஆட்சி. ஜெயலலிதாக்கு ஏடிஎம்கேக்கும் சிம்ம சப்பனமா இருந்தாரு. கம்பீர உருவம், வேங்கை, ராணிப்பேட்டையின் வேங்கை, அவர் கழகத்தின் வேங்கை. அன்னைக்கு பழி வாங்கணும்னு அவர் வண்டியை ஒன்று பிடிச்சி அதுல ஸ்பிரிட்டுக்குன்னு சொல்லி அவர் மேல பொய் கேஸ் போட்டு அவரை த்ரெட்டன் பண்றதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி அன்னைக்கு அவரை பழி வாங்கறதுக்கு பார்த்தாங்க. அதெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு வெளியே இன்னைக்கு அவர் தொடர்ந்து 96 எம்எல்ஏ, 2006 எம்எல்ஏ. அவர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒன்றுபட்ட வேலூர் மாவட்ட செயலாளர், ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டத்துக்கு சென்ட்ரல் பேங்க் சேர்மனா இருந்தாரு. அப்பதான் எல்லாருக்கும் கேஸ் கொடுத்தது, இலவச கேஸ் கொடுத்தது. இன்னைக்கு ஹேண்ட்லூம் மினிஸ்டரா இருக்காரு. அவர் எவ்வளவு சிறந்த தலைகர்த்தரு. அவரை பத்தி நீ பேச, அவரை பத்தி பேச உனக்கு தகுதிகடா? டே பொறுக்கி பரதேஷ் நாய, அவரை பத்தி பேசுற. மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பத்தி பேசுற. அவங்க தாத்தா அன்பிலார் எவ்வளவு பெரிய லீடர், எவ்வளவு பெரிய லீடர். அண்ணா காலத்தில் அரசியல்வாதி, தலைவர் கலைஞருக்கு நெருக்கமானவர், அண்ணாக்கு நெருக்கமானவர், பெரியாருக்கு நெருக்கமானவர். அண்ணன் மகேஷ் பொய்யாமொழியுடைய அப்பா அன்பில் பொய்யாமொழி தலைவர் தளபதியோடு மாநில இளைஞரணி துணை செயலராக இருந்தவர். அவரோட பெரிய லீடரு. அவருடைய மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாநில இளைஞரணி துணை செயலாளர், நாளைய தமிழகம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு இருந்தவர். இன்றைக்கு அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், திருச்சியில் ஒரு மாவட்ட கழக செயலாளர், இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த இளம் அமைச்சர், இந்திய அளவிலே சிறந்த இளம் அமைச்சர். இவர்களெல்லாம் குறை சொல்ற உனக்கு என்னடா தகுதிக்குது உனக்கு? யாருன்னா மாண்புமிகு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி யாருன்னா குறை சொல்லி பாத்தீங்களா? அவரையும் குறை சொல்றான், அவரையும் குறை சொல்லலாம், அவரையும் குறை சொல்றான். திமுக அமைச்சர்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜெயலலிதா மாதிரி அரசியல் பண்ணியிருந்தா என்ன சொல்றது, எதிர்வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்தவன் இந்த பொறுக்கி பாஸ்டர்ட் அண்ணாமலை நீ இப்படி எல்லாம் பேசிக்க மாட்டேன், எவனுமே பேசிக்க மாட்டான். ஜெயலலிதா மாதிரி அரசியல் தலைவர் தளபதி பண்ணியிருந்தாருன்னா பண்ணாருன்னா எவனும் பேச மாட்டீங்க. பிஜேபின்னு ஒரு கட்சி ஏதோ அப்படி எட்டி பார்க்குது, அது கூட இருந்திருக்காது. அந்த அம்மா பாஜக கூட்டணி சேர்த்து வெளியே வந்து பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா பேசினாங்க, என் வாழ்க்கையிலே நான் மிகப்பெரிய தவறு ஒன்று பண்ணிட்டேன், மிகப்பெரிய தவறு, இன்னும் தவறு நான் பண்ண மாட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பாஜகவோட நான் போய் கூட்டணி சேர்ந்துட்டேன், பாஜகவோட நான் கூட்டணி சேர்ந்துட்டேன், அந்த தவறை யாருமே இனிமே அதிமுக பண்ணாதீங்க, அவங்களோட யாரும் கூட்டணியே சேரக்கூடாது. திமுக அதிமுக நம்ம பங்காளி சண்டை, நீ இல்லை நானு, அந்த பாஜக பசங்களை மட்டும் உள்ள விடாதீங்க, நான் பண்ண பெரிய தவறு, இனிமே நான் பாஜக கூட்டணி சேர மாட்டேன்னு அம்மையார் செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க. சசிகலா சோழியை முடிச்சிட்டா, அந்த அம்மா சோழியை முடிச்சிட்டா. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவங்க கூட போய் கூட்டணி சேர்ந்து அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து 4 பேர் எம்எல்ஏ ஆக்கி இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறார். அது அவங்க கட்சி ஆபீஸ் பார்க்கறதுக்கு போகிறேன்னு சொல்லி அவர் டெல்லிக்கு போகிறாரு. என்ன போய் அமித்ஷா எல்லாம் பாத்துக்கிறாரு, கூட்டணி பேசியிருப்பாங்க, சரி அது அவங்க கட்சி, அது நமக்கு தேவையில்லாத விஷயம், அது அவங்க கட்சி, நமக்கு தேவையில்லாத விஷயம். சோ அவங்க கூட கூட்டணி சேர்ந்து ஒரு 4 எம்எல்ஏ வந்தாங்க. உனக்கெல்லாம் திமுக பத்தியோ திமுக அமைச்சர்களை பத்தியோ பேசுவதற்கு உனக்கு என்னடா தகுதிக்குது? அதான் சொல்றேன், அந்த பொதுக்கூட்டத்தில் இவன்
அந்த தேசிய கல்விக் கொள்கை பத்தி அவன் பேசுறீங்க. அவன் தேசிய கல்விக் கொள்கை பத்தியே பேசல. ஒரு அமைச்சரோட குறை சொன்னா, இவங்களை குறை சொன்னா, அவங்கள சொல்ல சொன்னா, இன்னும் 13 வருஷம் தான், இன்னும் 13 மாசம் தான் இந்த ஆட்சியரா, அப்புறமா நீ வந்து நட்டிடுவியா? ஏண்டா அவங்கள போய் பிளாக்மெயில் பண்ணுகிறீங்க, அவங்கள போய் பிளாக்மெயில் பண்ற. என் கூட கூட்டணி வரலன்னா அவர் அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ், அவங்க ஏன்னா அன்புமணிக்கு மருத்துவக் கல்வி ஒதுக்குறது இல்ல முறைகேடு சொல்லி அது ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கை வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணி உனக்கு கூட்டணி சேர்த்துக்குது. அந்த ஆளு பயந்துன்னு போறது. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஓடி போகிறாருன்னா என்ன? எடப்பாடி பழனிசாமி கூட 9 மந்திரிகளுடைய ஃபைல் ஊழல் வழக்கு மோடி டேபிள் இருக்கு. நாளைக்கு இந்த அமலாக்கத்துறை, இடி ரைடு, எல்லாம் தீகார் ஜெயிலு, அதுதான் எல்லாம் அதை கையில வச்சுன்னு மிரட்டான் பாரு. இந்த அமலாக்கத்துறை இடி வச்சுன்னு, அந்த இடி ஐடியா வச்சுன்னு எல்லாரையும் மிரட்டுறான். எல்லாரையும் மிரட்டி இன்னைக்கு ஒரு கேப் மாதிரி தனமான அரசியல் இன்னைக்கு அண்ணாமலை பண்றான். நான் ஏற்கனவே பேசுறதாங்க, சாராயம்ன்ற நான் ஏன்டா உத்தரப்பிரதேசல சாராய கடை இல்லையாடா? அங்க போய் யோகி ஆதித்யநாத் படம் ஒட்டுடா, மோடி படம் ஒட்டுடான்னு சொல்லலான்னு பார்த்தா அங்க எல்லா பிராந்தி ஷாப்லயும் மோடி படம், யோகி ஆதித்யநாத் படங்குது. பிராந்தி ஷாப் மேல வச்சுக்கிறோம் பெருசா மோடி படம், யோகி ஆதித்யநாத் படங்குது. நீ எங்கெங்க ஆட்சி பண்ற? மகாராஷ்டிரால தான் ஆட்சி பண்ற, பாண்டிச்சேரி தான். பிஜேபி எங்கெங்க ஆட்சி பண்ணதோ அங்கெல்லாம் அந்தந்த மாநில முதலமைச்சர் படத்தை ஒட்டுடா. என்ன தமிழ்நாடு தான் சாராயம் இருக்கிற மாதிரி? பரதேசி நாய. நான் ஏன் இப்படி பேச மாட்டேன்? என் மேல கோவப்படுறீங்களே? பொம்பளைங்களை தப்பா பேச, நான் பொம்பளைங்களை தப்பா பேச மாட்டேங்க. நான் இப்பயும் திருப்பி சொல்றேங்க. ஒரு நேரத்தில் பிஜேபி கட்சின்னா அப்ப அது ஒரு பெரிய கட்சி கிடையாது. ஆனா இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமா இருக்கிறவங்க, ராமர் கிருஷ்ணர் இருக்கிறவங்க அந்த பிஜேபி இருப்பாங்க. பிஜேபியில ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய குடும்பமா இருக்கும். நானே சொல்றேன், ஒரு பிஜேபி மகளிர் என்ன கார்ல வருவாங்க, ரிச்சா இருப்பாங்க. ஊருக்கு 10 பேர் இருந்தா கூட பெரிய குடும்பம், பெரிய குடும்பம். அந்த சாமி பக்தி, ராமர் கிருஷ்ணர் இருக்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி இருப்பாங்க. நாயுடுஸ், ரெட்டிஸ், யாதவாஸ், இவங்கெல்லாம், அப்புறமா இந்த மார்வாடிஸ், இவங்கெல்லாம் பிஜேபி இருப்பாங்க. பெரிய குடும்பம், அவங்கெல்லாம் பெரியவங்களாம். இந்த இப்ப நம்ம இதுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. பிஜேபியில் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு கேட்டா அவங்க ஒரு பெரிய குடும்பம், கௌரவமா இருப்பாங்க. அந்த ஆன்மீகம் இந்துத்துக்காக பிஜேபி இருப்பாங்க. இப்ப யாரு இருக்கிறாங்க? சொல்லிட்டு அண்ணாமலை இப்ப யாரு இருக்கிறாங்க? இப்ப பிராந்தி ஷாப்புக்கு தலைவர் தளபதி படம் ஒட்ட போனேன். அது சொன்னதுனால தானே உனக்கு பத்தி எரிஞ்சிட்டு என் கூட்டாண்ட ஒரு 10 விபச்சாரிங்களை அனுப்பிச்சுனே. விபச்சாரிங்களை குடியாத்தம் பழைய பஸ் ஸ்டாண்ட் கட்டண கழிப்பறையில 100-200 இருக்காங்க. வரவங்களை கை குச்சி ஊத்துன்னு புதார் கொள்ள போற ஐட்டங்களை எங்க வீட்டாண்ட அனுப்பிச்சுப்பாரு. அப்படிப்பட்ட ஐட்டங்களெல்லாம் நான் அவங்களையும் தப்பா சொல்ல. அவங்க வைத்து பொழப்பு எல்லாருக்கும் மாட்டாங்க. ஊர் 2 பேர் இருப்பாங்க, ஊர் 2 பேர் இருப்பாங்க. இல்ல அந்த ஊர் 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க பாரு, பூரா அக்யூஸ்ட் பிஜேபியில் சேர்ந்துட்டான். அப்படிப்பட்ட ஐட்டங்களையும் கொண்டு வந்து பிஜேபியில் சேர்த்துறான். அப்படிப்பட்ட ஆளுங்களை என் வீட்டுக்கு அனுப்புறான். அதை பத்தி நான் என்னோட கண்டுக்கல. அதுங்க ஐட்டம் துட்டு குத்து அனுப்பிச்சுக்கிறான். பிஜேபி புடவை கட்டிக்கின்னு, பிஜேபி புடவை கொடுத்து கட்டி வச்சுட்டு பூரா ஐட்டங்கள் அனுப்பிச்சிட்டாங்க. பூரா விபச்சாருங்க. என் கூட்டாண்ட 10 பேர் இருந்தாலும் அதுவும் 200 ரூபாய் அவங்க ரேட். அந்த முள் பஜாருக்குள்ள போங்க, போய் தொழில் பண்ணுங்க, அதை அனுப்புறான் என் கூட்டாண்ட. அப்படிப்பட்ட ஐட்டங்களை தான் இவன் பாருக்கு அமிச்சு பிராந்தி ஷாப்ல, டாஸ்மாக்ல தளபதி படம் ஒட்ட வச்சான். அதுதான் நான் கேட்டேன், எந்த குடும்ப பெண்களாவது பிராந்தி ஷாப்ல போய் முதலமைச்சர் படம் ஒட்டுவாங்களா? முதல்ல பிஜேபி நிறைய குடும்ப பெண்கள் இருக்காங்க, குடியாத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நான் யாரையும் பார்க்கல. எங்க வீட்டாட வந்தவங்களாம் அவங்களாம் யாரும் கிடையாது. அதுல ஒரு 4 பக்க ஐட்டம் எனக்கே தெரியும். அந்த வீடியோல பார்த்தேன். அவங்களே வீடியோ பிடிச்சி போட்டுக்காங்க. பக்க ஐட்டம், புது பஸ் ஸ்டாண்ட் இல்ல, பழைய பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம். வந்த அத்தனையுமே ஐட்டம், அத்தனையுமே பிராஸ்டியூட் விபச்சாரிங்க. 200 ரூபாய் ரேட்டுக்கு முள் புதாருக்குள்ள போய் போறதுங்க. அந்த மாதிரி அனுப்புறேன். அந்த மாதிரி பிராந்தி ஷாப்புக்கு குழுவும் அனுப்புவாங்களா? பிராந்தி ஷாப்பு ஒருத்தொத்தியா போய் படம் ஓட்டணும். அந்த மாதிரி ஐட்டங்களா பார்த்து அவங்களுக்கு பிஜேபி கொடி ஒன்று கொடுத்து பிஜேபி துண்டு போட்டு ஐட்டங்களை விட்டு பிராந்தி ஷாப்ல தளபதி படம் ஒட்ட வச்சுட்டு உண்மையான பாஜக மகளிர் ஐட்டங்க அந்த மாதிரி ஐட்டங்களை எங்க வீட்டாண்டி அமிச்சேன். அதை பத்தி நான் கவலையே படல. இதெல்லாம் எனக்கு சகஜம். அதனால அண்ணாமலைக்கு சொல்றேன், டே ஐட்டங்காரா, அண்ணாமலைக்கு சொல்றேன், மந்திரிகளை பத்தி பேசுறது, தளபதியை பத்தி பேசுறது, நாளைய தமிழக மன்னர் உதயநிதி பத்தி பேசுறது, அவர் உண்மையிலே பட்டத்தில் வருஷம். அதனால உன்னுடைய பொறுக்கி புறம்போக்கு இந்த அரசியல் இதெல்லாம் நாங்க பார்க்க ரெடி. என்ன அவன் என்ன சொல்றான், நம்ம அந்த நாய் வண்டி அந்த ராஜா சேகர் பாபு கோயில்ல ஊழல் பண்றாரு, அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி செருப்படி வாங்குவேன். டே புறம்போக்கு நீ என்ன போலீஸாடா? நீ என்ன ஆட்சியில அரெஸ்ட் பண்றதுக்கு? ஆட பரதேசி நாய, பரதேசி நாய, தடுக்கி உழுந்தினா காரைக்குள்ள உனக்கு தூக்கி கொடுத்துக்க ஆள் இல்ல. அந்த அக்கா இந்தி இசை, ஆமா அந்த அக்கா இந்தி இசை. ஐயோ அப்பா அது என்ன பேசுறா அப்பா, தெரிய பழைய மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, எல்லை துளிர்கிறதோ இல்லையோ, கை உயர்கிறதோ இல்லையோ, மலர்ந்தே தீரும் தாமரை சாக்கடையில் மலர்ந்தே தீரும் தாமரை, கூவம் ஆற்றில் மலர்ந்தே தீரும் தாமரை,
மனித மலத்தின் சாக்கடையில் மலர்ந்தே தீரும் தாமரை தாமரை குப்பை தொட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் அது பேசுது. அந்த இந்தி மேடையில சீட்டு குத்துட்டான். அதாவது இந்தி இசை மேடையில பேசினே சீட்டு குத்துட்டான். அந்த நாய் வண்டி எச்ச ராஜா பேசினே சீட்டு குத்துட்டு இவன் பொய்யா என்னன்னோ பேசணும். என்ன அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை கிட்டே பொறுக்கி பையா, டே பரதேசி பையா, குடியாத்துக்கிற பாஜக சங்கிகளை விட்டு குடியாத்த குமரம் வீட்டுக்கு முள் பதாரில் 200 ரூபாய்க்கு தொழில் பண்ற ஐட்டங்களை என் வீட்டுக்கு அனுப்பிச்சப்பார். பேர் கூட சொல்லிடுவார். நான் பாவம் போனா பட்டோம். இதெல்லாம் நான் பாப்பேன்டா. டே வார்த்தா அண்ணாமலை உங்க அம்மால இதெல்லாம் நான் பார்ப்பேன். பிஜேபி காரன் சொல்றேன், யாரா குடியாத்த குமரன்டா, டே பரதேசி நாய்களா, டே பிஜேபி பொறுக்கி, டே அண்ணாமலை, டே பிராஸ்டியூஷன் பார்த்து அரசியல் பண்ண. திமுக அதெல்லாம் நீ ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. என்ன ஏதோ அண்ணா திமுக மிரட்டிக்கிற எடப்பாடியார் போகிறார் டெல்லிக்கு. இது இன்னைக்கு நைட்டு வேலுமணி சிவி சண்முகம்லாம் பிரைவேட் பிளைட்ல போறாங்களாம். என்ன பெரிய குண்டு போட அமித்ஷாவை காட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுற தோரணையே பார்க்கும் போதே தெரிஞ்ச போட்டோ ஏதோ அமித்ஷா மிரட்டுறா அப்படி பயந்து போய் எடப்பாடி உட்காந்துருக்கா அப்படி. ஒரு ஆள் அந்த போட்டோக்காரன் வெளியே போயிட்டா டேபிள் கீழே போய் அமித்ஷா கால எடப்பாடி உண்டாரா என்னன்னு தெரியல. அது ஏதோ எப்படின்னா நாசமா போவாங்க. ஆனா ஒண்ணு, பிஜேபியோட எவன் கூட்டணி சேர்ந்தாலும் அவன் பணத்தை சொந்தம் போதில்லை பாட அந்த பாடியில போற மாதிரி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து எவனா பாடியில போய் நாசமா போவாங்க. அதனால எங்க அமைச்சர்களை பத்தி பேசுறது, பொய் பேசுறது, என்ன டே பொறி பையா, டே அண்ணாமலை, டே பரதேஷ் நாய செருப்படி வாங்குவேன். பிராஸ்டியூஷன் லஞ்சா கொடுக்கா சின்னால்கா பச்சா அங்க அம்மால மரியாதையா நடந்துக்கும். அதனால இனிமே நீ என் கூட்டாண்டியோ இல்ல ஆர்ப்பாட்டம்னா நிறைய குடும்ப பெண்கள், கௌரவமான பெண்கள் நிறைய பேர் பிஜேபி இருக்காங்க. அவங்க ஆனா வர முயற்சி பண்ண நிறைய குடும்ப பெண்கள் கௌரவமான நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்றது, அவங்கள அனுப்ப அவங்க வரமாட்டாங்க. அதனால இந்த டே 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 ஐட்டங்காரா, டே டே ஐட்டங்காரா, டே பிராஸ்டியூஷன், டே ஐட்டங்காரா, இந்த பஸ் ஸ்டாண்டு ஓரமா கட்டண கழிப்பிடம் அங்க நின்று இந்த விபச்சார தொழில் 200 ரூபாய்க்கு விபச்சார தொழில் பண்றவங்களெல்லாம் எங்க வீட்டாண்டு அனுப்புறது, டாஸ்மாக் கடை அனுப்புறது, இந்த மாதிரி ஐட்டம் அரசியல் பண்ணாதா.